வெல்கம் டு டிஏ vlogs. இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் புளிசாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் எள்ளு, 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் வச்சு அதில் இந்த வறுத்து அரைக்கிற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரை பண்ணது கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு டம்ளருக்கு அரிசி 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரிசியும் என்ன பண்ண போகிறோம், இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ 1/4 ஸ்பூன் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி, அந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 2 டம்ளருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான புளிசாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.